ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதே போல் ஒரு நாளிலே அப்பா எங்களுக்காக மனிதனாக வந்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானேன் நான் மகளானேன், மகனானேன் நான் மகளானேன். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு நாள். பொதுவாக உலகத்திலே சிறியவர்கள் பெரியவர்களை தேடி போவார்கள். ஆனால் பெரியவராகிய இயேசு கிறிஸ்து சிறியவராகிய நம்மை, சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் சிருஷ்டிகளாகிய நம்மை தேடி வந்தார் என்பது அதுதான் கிறிஸ்மஸ். பெரிய பாக்கியம். பாடலை முதலாவது கவியை படித்தோம். மகனானேன் நான் மகளானேன், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். பழைய உடன்படிக்கையிலே தேவன் என்று சொன்னார்கள், கர்த்தர் என்று சொன்னார்கள், ஆண்டவர் என்று சொன்னார்கள், நிறைய சிநேகிதர் என்று சொன்னார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையில் தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமியிலே வந்தார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், நம்ப முடியாத காரியம், அதிசயமான ஒரு காரியம். நம்மை தேடி இயேசு வந்தாரே, அந்த இயேசுவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுத்துருக்கிறோமா? அந்த ஆண்டவர் சொன்ன காரியங்களை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனுடைய சித்தம் செய்கிறோமா? ஹல்லேலூயா. அந்த ஒரு கவியை திரும்ப பாடி
கர்த்தரை மையப்படுத்தும். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். மகனானேன் நான், மகளானேன், மகனானேன் நான், மகளானேன். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதே போல ஒரு நாளிலே எங்களுக்காக நீர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து ஆண்டவரே நீர் செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் செய்து சிலுவையிலே கடைசியிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இப்பொழுதும் எங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒரு விஷயங்களை தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே தேவன் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக. ஒரு விஷயம், இந்த ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிக்கிற துதிகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே அது பிரீதியாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய மகன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு தருவீராக. எல்லா பகுதியிலும் தேவநாம மாத்திரம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா கனம் மகிமை துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து. சரி, ஓ, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையிலே எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து ஒரு பழைய பாடலை பாடுவோம். அதிகாலையில் பாலனை தேடி. இந்த பாடல் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் பாடும். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகமா. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் கூடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் கூடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். விண்தூதர்கள் பாடல்களை பாட அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விண்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில்
அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திட வாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் நேராக நிமிர்ந்து நல்ல கைகளை தட்டி பாடுங்க. அதாவது பாட்டு வந்து இங்கே தெரிஞ்சாதான் கை தட்டணும் அப்படின்னு கிடையாது. கை தட்டுறது வந்து வீட்டில் இருந்தாலும் நம்ம கை தட்டலாம், அப்படி தானே? எல்லோரும் இங்கே பாட்டு லிரிக்ஸ் இங்கே வரலன்னொடனே ரொம்ப சோர்ந்து போய் அப்படி தலை குனிஞ்சு அப்படி இருக்கிறீங்க. கிறிஸ்மஸ்னாலே ஒரு நற்செய்தியான விஷயம், ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், அப்படி தானே? யாராவது கிறிஸ்மஸ்க்கு சோர்ந்து போய் இருப்பாங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லுங்களேன். கிறிஸ்மஸ்னால் எப்படி இருக்கணும்? சில பேர் வந்து நிறைய பேர் வந்து எப்படியே குனிஞ்ச மாதிரி அப்படியே இருக்கீங்க. நன்றாக கைகளை தட்டி சேர்ந்து பாடல்களை பாடுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது விதமாக மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிக்கிறார் என்றால் காப்பாற்றுகிறவர் என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லியிருக்கிறது. நம்மை பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து நம்மை காப்பாற்றி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்து இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்த தேவனை எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். இயேசு ராஜன் பிறந்தார், ஏழை கோலம் உதித்தார். இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். வி விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு வரும்போது எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்க வேண்டும் அப்படின்னு கிடையாது. எல்லாரும் பக்கத்தில் என்ன சொல்லணும்? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணுமா? என்ன சொல்லணும்? ஹாப்பி வி விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நல்லா சத்தமாக பக்கத்தில் உள்ள மாத்திரம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு பின்னாலையும் பார்த்து சொல்லுங்கள். அப்போ தான் ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா நீங்கள் அப்படியே ரொம்ப காலையில் நேரம் அப்படி வந்ததுனால சோர்ந்து போயிடுவீங்க. அதனால் நல்லா திரும்பி வி விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி சேர்ந்து பாடுவோம். எல்லா கரங்களை தட்டி இயேசுராஜன் பிறந்தார், ஏழை கோலம் உதித்தார். இயேசுராஜன் பிறந்தார், ஏழை கோலம் உதித்தார். அன்னை மரியின் மடியினிலே அன்பாய் தவழ்ந்தார் புவியினிலே. அன்னை மரியின் மடியினிலே அன்பாய் தவழ்ந்தார் புவியினிலே. இயேசுராஜன் பிறந்தார், ஏழை கோலம் உதித்தார். இயேசுராஜன் பிறந்தார், ஏழை கோலம் உதித்தார். அன்னை மரியின் மடியினிலே
பிறந்தார், ஏழை கோலம் உதித்தார். இயேசுராஜன் பிறந்தார், ஏழை கோலம் உதித்தார். அன்னை மரியின் மடியினிலே அன்பை தவழ்ந்தார் புவியினிலே. அன்னை மரியின் மடியினிலே அன்பை தவழ்ந்தார் புவியினிலே. இயேசுராஜன் பிறந்தார், ஏழை கோலம் உதித்தார். இயேசுராஜன் பிறந்தார், ஏழை கோலம் பாவங்கள் போக்கிட பாவங்கள் போக்கிட வந்தார். பல சாபங்கள் தொலைந்திட செய்தார். பாவங்கள் போக்கிட வந்தார், பல சாபங்கள் தொலைந்திட செய்தார். ஞானிகள் மூவரும் பணிந்தார், விண்ணாமத்தை பாடியே தொழுதார். ஞானிகள் மூவரும் பணிந்தார், விண்ணாமத்தை பாடியே தொழுதார். We wish you a Merry Christmas. பக்கத்துல இருக்கிறவங்கள மறந்துடாதீங்க. A Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. இயேசுராஜன் பிறந்தார், ஏழை கோலம் உதித்தார். இயேசுராஜன் பிறந்தார், ஏழை கோலம் உதித்தார். பாவங்கள் போக்கிட வந்தார், பல சாபங்கள் தொலைந்திட செய்தார். பாவங்கள் போக்கிட வந்தார், பல சாபங்கள் தொலைந்திட செய்தார். ஞானிகள் மூவரும் பணிந்தார், விண்ணாமத்தை பாடியே தொழுதார். ஞானிகள் மூவரும் பணிந்தார், விண்ணாமத்தை பாடியே தொழுதார். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. இயேசுராஜன் பிறந்தார், ஏழை கோலம் உதித்தார். இயேசுராஜன் பிறந்தார், ஏழை கோலம் உதித்தார். ஹல்லேலூயா. கை கொடுக்கறதுல அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டீங்க. 2 தடவை கொடுத்தீங்க, 3ஆவது தடவை ரொம்ப டயர்ட். கை கொடுத்ததுலே டயர்ட் ஆயிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா இருக்கணும். ஆமென். இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். இம்மானுவேல் 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 நம்மோடு இருப்பார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறவர். நம்மோடு இருந்து நம்மை தப்புவித்து காப்பாற்றி நடத்துகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த பூமியிலே அவர் மனிதனாக அவதரித்தார். இந்த தேவனாதி தேவனே கரங்களை தட்டி சேர்ந்து நாம் பாடுவோம். இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல்
சத்தத்தோடு பாடும். இம்மானுவேல், நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. அவர் மகிமை நிறைந்த தேவன், மகத்துவத்தின் கர்த்தர், நன்மை தருபவராக, நம்முடைய தகப்பனாக இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், 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 இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. எல்லாரும் கரங்களை தட்டி, அவர் மனிதனாக பிறந்தவர், பரலோகத்தை விட்டு இந்த பூ உலகத்திலே நமக்காக மனிதனாக அவதரித்தார். மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. எல்லாம் சொல்லுங்க, இம்மானுவேல், 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 இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், 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 இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஹல்லேலூயா. நம்மோடு இருப்பாரா? ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், தம்மை தாமே தாழ்மையாக்கினார், வெறுமையாக்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பெத்லகேமிலே நமக்காக பிறந்த தேவன் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறவராக அவர் இருக்கிறார். தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். அந்த உலகத்திலே யாருமே இந்த அளவுக்கு நமக்காக அன்பு செலுத்தவே முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கத்தாதி கர்த்தர், சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. இந்த பாடலை சேர்ந்து நாம் உணர்ந்து நாம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி
உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தூதர்கள் பாடினார்கள், மெய்ப்பர்கள் வாழ்த்தினார்கள், சாஸ்திரிகள் பணிந்தனர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ராஜாவாக பிறந்தார். தூதர்கள் பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. தூதர்கள் பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். பூமியில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. பூமியில் சமாதானம், மனுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கை. உணர்ந்து பாடுவோமா? என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கை. என் உள்ளம் என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய். தேவாதி தேவன், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். இம்மானுவேலன் பிறந்தார், இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கர் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். இம்மானுவேலன் பிறந்தார், இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கன் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார்.
ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி உணர்ந்து சொல்லுவோமா? தேவாதி தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை அவர் அன்பை நினைத்து பாடுவோமா? என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். பூமியில் சமாதானம், பூமியில் சமாதானம், மனுடர் மேல் பிரியவும் மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. பூமியிலே சமாதானத்தை தருகிறதற்காக சமாதான பிரபுவாகிய அவர் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். சமாதானத்தை தருகிறதற்காக, மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறது அவர் பார்க்கிறதற்காக. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். பரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே. தாழ்மையின் ரூபமாக பரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே தாழ்மையின் ரூபமாக, தாழ்மையின் ரூபமாக. என் உள்ளம் பொங்குதே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி நமக்காய் வந்தாரே. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் சுமப்பதற்கு பதிலாக, பாவத்தை சுமப்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார்கள். தாழ்மையின் ரூபத்தை எடுத்தாரே. நம்மை போல சகல பாடுகளையும் பட்டாரே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த கர்த்தருக்கு
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya ஹalleluya ரபஹதா ஷந்தரமலஹதரபா. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கத்தாதி கத்தருக்கு, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி விட்டாரே, இந்த பூமியிலே நமக்காக தந்தாரே. அவருடைய கிருபை, அவருடைய அன்பு பெரியது. ஹalleluya நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹalleluya ஹalleluya உம்முடைய அன்பு பெரியது தகப்பனே. ஹalleluya நன்றி 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 இயேசு ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்தி துதிக்கலாம். அந்த காலை நேரத்துல அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டு நம்மளை ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வந்து ஒரு புதிய நாளை தந்து இந்த நாளை விசேஷமான நாளாய் மாற்றி இருக்கிறார் அல்லவா? எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்தலாம். கொஞ்ச நேரம் இயேசுவுக்கு நன்றி செலுத்தி, எனக்காக பூமியில் பிறந்த தெய்வம், எனக்காக ஒருவர் இறங்கி வந்தார்னா அது இயேசு ஒருவர் மாத்திரம்தான். நமக்காக அவர் மாம்சமாகி நமக்காக ஒரு மாம்சமானார் அல்லவா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கலாமா? நன்றி 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 நன்றி. ஒரு 2 நிமிடம் உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்த போறோம். உள்ளத்திலிருந்து யாரும் சும்மா நிற்க வேண்டாம். ஆமென். கிறிஸ்மஸ் என்ற பாடல்களை பாடுவது மட்டுமல்ல, இதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பது. எனக்காக ஒருவர் பிறந்தார் என்பது, ஆமென், அந்த அன்பு உங்க உள்ளத்துல பொங்குதா? அந்த அன்பு உங்க இதயத்தை நிரப்புகிறதா? அந்த தேவ அன்பு, நமக்காக இறங்கி வந்த தெய்வம், நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, இந்த உலகத்தில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து, பாவ நுகத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக அவர் சாபமானாரே, அவர் இறங்கி வந்தார் அல்லவா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? சின்ன பிள்ளைகள் இருந்து வாலிபர்கள் எல்லாரும் மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி, ஆமென், எங்களுக்காக உங்க சொந்த குமாரனை நீங்க கொடுத்தீங்களப்பா. இவ்வளவா இந்த பூமியிலே எங்க மேல நீங்க அன்பு கூர்ந்தீங்களே. நன்றி நன்றி நன்றி. சத்தத்தை உயர்த்தி, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இயேசு நம்ம மேல அன்பு கூர்ந்ததினால, அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததினால அவர் இறங்கி வந்தார் அல்லவா? அவர் இறங்கி வந்தார் அல்லவா? ஒரு பாலனாய், ஒரு குமாரனாய் நமக்காக பிறந்தார் அல்லவா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு எனப்படுமே. இவ்வளவு நாமங்களை உடைய தெய்வம் இந்த உலகில வேறு ஒருவருமே இல்லை. அவர் இயேசு மாத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி, இயேசுவே உமக்கு நாங்க நன்றி 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 நன்றி. ஆமென். நன்றி நன்றி. எல்லாரும் இன்னும் ஒரு நிமிடம் கரங்களை தட்டி, இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி 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 செலுத்துகிறோம். ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. எல்லாரும் சொல்லலாமா? ரட்சகர் பிறந்தாரே. சத்தத்தை உயர்த்தி, ரட்சகர் பிறந்தாரே, இயேசுவே ரட்சகர் பிறந்தாரே.
இயேசு நீர் வாழ்கவே. ஆண்டவரை வாழ்த்தி வாழ்க வாழ்கவே. இயேசு நீர் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. ஆண்டவரை வாழ்த்தி துதிக்கலாமா? நமக்காக பாலகனாய் பிறந்த தெய்வம், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம். எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க முடியுமோ அவ்வளவு சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாமா? வாழ்கவே வாழ்க வாழ்கவே. ஆமென். இயேசு நீர் வாழ்கவே. ஆராதித்து வாழ்க வாழ்க. ஆமென். இயேசு நீர் வாழ்கவே. எல்லாரும் ஒரு மனமா ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, நீங்க வாழ்க, நீங்க வாழ்க, இயேசு வாழ்க. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர் அவர் வாழ்க. வாய்களை திறந்து சொல்லலாமாப்பா, நீங்க வாழ்கப்பா, நீங்க வாழ்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதித்தம்பா. எனக்காக ஒரு இரட்சகர் பிறந்தார், எனக்காக ஒரு இரட்சகர் பிறந்தார். என்னை மீட்பதற்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்துல மாம்சமாகி ஒரு பாலனாய் குமாரனாய் பிறந்தார் அல்லவா? அவன் அவரை உயர்த்தி உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு செலுத்தி இன்னும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஒவ்வொருவரும் நீங்க தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கலாமா? ஏதோ இந்த உலகத்திற்காக பிறந்தார்ல, இயேசு எனக்காக பிறந்தாரு. எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க? இயேசு எனக்காக பிறந்தாரு, இயேசு எனக்காக இறங்கி வந்தார், இயேசு எனக்காக இந்த உலகத்துல ஆமென் மானிடனாய் பிறந்தாரு. அதை உணர்றவங்களாம் கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்தி நன்றி 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 அப்பா, உமக்கு நாங்க நன்றி 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 செலுத்துகிறோம். எவ்வளவு நன்றி செலுத்த முடியுமோ இந்த நாள் முழுவதும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாமா? நன்றி 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 அப்பா, உமக்கு நாங்க நன்றி நன்றி. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமென். பின்னாடி இருக்கிறவங்களாம் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? வெளியே இருக்கிற பிள்ளைகளாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, உமக்கு நாங்க நன்றி 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 நன்றி. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். பூலோகத்தில்
பரிசுத்த நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கையை தூக்க கூடாதா? கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் உங்களுக்கு என் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு ஏற்று வரவழைத்து செய்து கொடுக்க வாய்ப்பு கொடுத்த என் அன்பிற்குரிய போதுகளை அவை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான். பாதி நீங்கள் தான் பேசுனீங்க பிரசங்கத்தில். நீதிமானுக்கு ஓடி சுகமாக இருப்பான். அந்த சுகமான வாழ்க்கை கத்தை கொடுத்ததுனால தான் ஜனவரி 1 2024 காண கொடுத்த நமக்கு இந்த வருஷம் 51 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து நான் ஒரே ஒரு ஓய்வு நாள் இந்த வருஷத்தில் இருக்கு இல்லையா, ஓய்வு நாளை காணக்கூடிய கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை இருக்கா, சுத்தம் இருக்கா? கிருபைனா இருக்கு. ஏன் பைபிள் அப்படி இல்லையே, கிருபையேன் இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. சரி, கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாக நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்து செபிப்போம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை வீற்றிருக்கிற பரம தகப்பனே, இந்த பாவ உலகத்தில் வாழ்கிற எங்களை உமக்கென்று வேறு வெறிப்பதற்காக நீ தெரிந்து கொண்ட இந்த கிருபை ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்குள் இருக்கும்படி வந்த தேவாதி தேவனே, மாம்சத்தையும் இரத்தத்தையும் பிள்ளைகள் உடைவில் இருக்கும் பொழுது அந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு எங்கள் மத்தியில் வந்து பிறந்து எங்களுக்காக பரிகார பலியானீரே. அந்த அன்பை நினைத்து பார்க்கிறேன். இந்த வருடத்தின் ஜனவரி 1 கண்ட எங்களுக்கு இந்த வருடத்தின் கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை சுகமாய் பாதுகாத்து 24ஆம் ஆண்டு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காண கொடுத்த எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு 2025ஆம் ஆண்டும் எங்கள் குடும்பத்தின் எல்லைகளை விரிவாக்கி கிறிஸ்துமஸ் பண்டிகை காணப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவ தயவு எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் சிந்திக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா சுவிசேஷம். வேதத்தை எல்லாம் திறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம். பைபிள் மூடப்பட்ட புத்தகம் அல்ல, திறந்து வைக்கப்பட்ட புத்தகம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். போதும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? உத்தேசம் 2000 வருஷம் முந்தி. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஏசாயா சொல்லு வார்த்தை என்ன? பார்க்காம சொல்லுங்க பாப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாரா, பிறக்கிறாரா, பிறக்க போகிறாரா? பிறந்தார். அட் பிரசன்ட். இன்னைக்கு இப்போ நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு பிறந்த நோக்கம் என்ன? அவர் பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. கிறிஸ்து முதல் அவர் பிறந்த உடனே முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை இந்த பூமிக்கு என்னன்னா, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் உண்மைதான். ஆனா வேதம் அவருக்கு சாட்சி கொடுக்கிறது, அவர் கிறிஸ்து என்னும் இரட்சகர். வேதத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 வாசித்து பாருங்கள். மத்தேயு 1:20. ஒரு குமாரனை பெறுவாள். குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயரிடுவாயாக. நல்லா கவனிக்கணும். இயேசு என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்பது அர்த்தம். அதே லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31 வாசித்து பாருங்கள். லூக்கா 1:31. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சரி, இயேசுங்கிற பெயரை பார்க்கிறோம். ஆனா இம்மானுவேல் எதுக்கு சொல்றோம்? குழப்பமான கேள்வி, அப்படிதானே? அருமையான பாடல் பாடினாங்க. இயேசு தான் பேரு, ஆனா இம்மானுவேல் ஏன் பெயரிடுறாங்க? இம்மானுவேல் என்பது நாம வச்சுக்கிட்ட பேர். என்ன பேரு? சத்தம் வர மாட்டுங்க. ஆதாரம் வேணுமா? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22 வாசித்து பாருங்க.
தீர்க்கதரிசியின் மூலமாய் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். 1:21 என்ன வாசித்தோம்? இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்கா 1:30 என்ன வாசித்தோம்? இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆனா இங்க சொல்லப்பட்டது தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி அவருக்கு இம்மானுவேல் என்று என்ன செய்வார்களாம்? பெயரிடுவார்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்துல பார்க்க சாமுவேல் ஆண்டவருக்கு பேர் வைத்தார். இம்மட்டும் எனக்கு உதவின எபனேசர். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பேர் கொடுத்தார் யெகோவா ஈரே, இல்லையா? அதே போல வேதத்தை பார்க்க யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ரூவா, இன்னும் நிறைய வேதத்தில் பார்க்க. ஆனால் ஏசாயா கிறிஸ்து பிறக்க முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்காக ஆண்டவர் பேர் வைக்கிறான். என்ன பேரு கேட்டீங்கன்னா, அவர் நாமம், சத்தமா சொல்லுங்க, அதிசயம். 5 பேர் கொடுக்கிறார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப சமாதான பிரபுனா யாரைத்தான் குறிக்குது? சத்தமா சொல்லுங்க. ஆலோசனை கர்த்தர் யாரை குறிக்கிறது? வல்லமையுள்ள தேவன் யாரை குறிக்கிறது? நித்திய பிதான்னு யாரை குறிக்கிறது? ஒரு பாட்டு உண்டு இல்லையா? யெகோவா தேவனுக்கு 1000 இல்லை, எனக்கு பொறுத்தவரை எண்ணிக்கை கடங்காத நாமங்கள். அல்லேலூயா. இப்ப என்னுடைய பேர் ஜெபராஜ். ஆனா எங்க அம்மா சின்ன வயசு என்னை கூப்பிடுவதுமா ஜெபரா கூட மாட்டல, தம்பின்னு கூப்பிடுவாங்க. எங்க அக்காமார் 3 பேர், எங்க அக்காமார் ராஜா ராஜான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ஸ்கூல்ல நேம் என்னன்னா ஜபான்னு கூப்பிடுவாங்க. இப்ப ஜபான்னாலும் எங்க அம்மாவை கூப்பிடும் போது செல்லம்மா தம்பினாலும் எங்க அக்காமார் ராஜான்னாலும் ஆக மொத்தம் ஒரே நபர் தானே குறிக்குது. அதை போலதான் இயேசு என்று நீங்கள் பெயரிட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு இம்மானுவேல் என்று எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா? அது இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, ஆக மொத்தத்திலே வேதத்தில் கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக தாவீது ஊரில், உங்களுக்கு தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். சரி, எதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தை பிறக்க வேண்டும்? இந்த உலகத்தை எல்லாரும் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, பேசினாங்க, தத்துவம் சொன்னாங்க, அறிவுரை சொன்னாங்க, கருத்துக்கள் சொன்னாங்க. எத்தனை தெய்வங்கள் சொல்றாங்க. எங்க தெய்வம் தான் பெருசு, உங்க தெய்வம் தான் பெருசு. எது பெருசோ இல்லையோ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உண்மையை சொல்லட்டா, சில பேர் சொல்றாங்க 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் டிசம்பர்ல பிறக்கலங்க, அவர் ஜனவரியில் பிறந்தார், பிப்ரவரியில் பிறந்தார். என்னைக்கோ ஒரு நாள் இந்த உலகத்தில் கத்த மனுஷனாக சொல்லுங்க. இப்ப நிறைய நூதனமான பிரசங்கங்கள்லாம் வந்துருச்சு இல்லையா? அதனால சில பேர் சொல்ல கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை கொண்டாடக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு நம்ம கிறிஸ்தவ மக்களே சொல்றாங்க. சிலவங்க கிறிஸ்தவ பண்டிகை கொண்டாடலாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவை புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல. பண்டிகைகளை கர்த்தர் நேசிக்கிறார். ஆனால் அங்க நடக்கிற பாரம்பரியங்களை கர்த்தர் என்ன செய்றாரு? வெறுக்கிறார். அதான் முக்கியமான காரியம். நாகூம்ல வாசிக்கிறோம், யூதாவே உன் பண்டிகைகள் ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி துஷ்டன் உன் வழியா என்ன செய்வதில்லை, கடந்து வருவதில்லை. எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, அன்னைக்கு பஸ் ஸ்டாப் பண்டிகை ஆசரிக்கும்படி நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு கர்த்தர் வந்தார் என்று சொல்லி வேதம் சாட்சி கொடுக்கிறது. வேதத்தில் பார்க்கிற கூடார பண்டிகை உண்டா இல்லையா? அப்படின்னா அர்த்தம் என்ன? கூடார பண்டிகை, கூடார அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பண்டிகை பைபிள் இருக்கா? அறுப்பின் பண்டிகை இருக்கா? இருக்கு. கூடார பண்டிகை என்ன? அறுப்பின் பண்ண விளைவின் முதற்கட்டை கொண்டு கத்த பலி செலுத்துவது. அதைத்தான் பொங்கல் சொல்லி இன்னைக்கு உலகம் கொண்டாடுகிறது. ஆக மொத்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இல்லை, அறுப்பின் பண்டிகை கொண்டாட பொறுப்பு யாருக்கு தான் உண்டு? சத்தமா சொல்லுங்க. ஆக பொங்கல் வச்சு வீட்டில் வச்சு கரும்பெல்லாம் வச்சு சூரியனுக்கு படைச்சிடாதீங்க. ஞானமா பேச வேண்டியிருக்கு. உடனே பிறகு சொல்லிட்டாங்க, இனிமேல் நாங்களும் சூரியனுக்கு படைச்சிடலாம். சூரியனுக்கு படைக்க வேண்டாம், சூரியனை படைத்த கர்த்தருக்கு தான் ஆராதனை. அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய தேவச்சனம், வேதம் சாட்சி கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில சில விதமான பாரம்பரியங்களை பின்பு நடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ எதுக்காக வச்சிருக்கிறோம்? ஏற்கனவே உங்க சர்ச்சில் கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன். எதுக்கு வச்சிருக்கிறோம்? இது அடுத்த வாரம் இருக்குமா? சொல்லுங்க, உங்களுக்கு கேட்கிறேன். ஏன் இருக்காது, இருக்கக்கூடாது? இப்ப யாரா புதுசு சர்ச்சுக்கு வந்திருக்காங்க,
என்னங்க உங்க சர்ச்சில் கொண்டு நடுவில் மரத்தை கொண்டு வச்சிருக்கீங்களே, அதுக்கு 4 சரி பல்பை போட்டு விட்ருக்கீங்க, ஜிகு ஜிகுன்னு இருக்க, காரணம் என்ன அப்படி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தெரியாதுங்க, பாஸ்டர் வைக்க சொன்னாங்க வச்சோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால பெந்தெகோஸ்தே சர்ச் கிடையாது, அது தெரியுமா? உண்டா இல்லையா? எனக்கு அன்புக்கு தேவ அர்த்தம் உண்டு. சொல்லியிருக்க விளக்கம் சொல்லி இருக்கிறேன், புதிதாக வந்து சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் எந்த இடம்? ஊர் பெத்லகேம். பெத்லகேம்னா என்ன அர்த்தம்? பெத்து என்று சொன்னால் அப்பம் என்பது அர்த்தம், சரிதானா? லேகேம் என்று சொன்னால் இருப்பிடம் என்பது அர்த்தம். ஆக மொத்தத்தில் அப்பத்தின் இருப்பிடம் தான் பெத்லகேம், ஊர் பெத்லகேம், சரிதானா? அதே சமயத்தில் அவர் பிறந்த இடம் எது? சத்திரம், இல்லையா? சத்திரம் தூத்துக்குடியில் இருக்கா இல்லையா? எங்க? விஜி ஸ்கூல் பக்கத்தில் 2 வெத்தலை கடை இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு குடோன் இருக்கா லெஃப்ட் சைடில்? இந்த மொழி முடிக்கிறீங்க. இன்னைக்கு சத்யா ஏஜென்சி குடோனா இருக்குது, அதுதான் சத்திரம். இந்த சத்திரத்தை யார் தங்குவார்? வழிப்போக்கு பிரயாணிகள். இப்போ தூத்துக்குடிக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க வராங்க, அவங்க கேட்பாங்க. இப்போ ஒரு காலத்தில் நம்ம வீடெல்லாம் பெரிய பெரிய வீடு கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள வெத்த பார்க்கிறோம், சமாதான பிரபு வீட்டுக்குள்ள சமாதானம் வராமல் இருக்கிறதுக்கு நாம தான் காரணம். யார் காரணம்? சத்தமா சொல்லுங்க. என்ன எப்படி சொல்றீங்க? சமாதான வேதம் சொல்லுகிறது, கதவுகள் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இயேசு வந்து நடுவாக நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஏசாயா தீர்க்கன் கர்த்தர் பேர் கொடுக்கிறார் சமாதான பிரபு. மீகா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பேர் கொடுக்கிறார் சமாதான காரணர் என்பதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு உலகத்தை இன்னும் எடுக்க சொன்ன வார்த்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிறோம் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை, கொடுப்பதற்கு அந்த வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்புக்கு சமாதான குறை காரணம் தெரியுமா? நீங்களே யோசித்து பாருங்க. ஒன்னே ஒண்ணுதான், என்னைக்கு 2 பெட்ரூம் போட்டு வீடு கட்டினோமோ சமாதானம் குறைஞ்சு போச்சு, இல்லையா? உண்டா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, உண்டா இல்லையா? ஒரு பெட்ரூமுக்கு நீ சமாதானம் இருந்துச்சா? எங்க சுத்தினாலும் எங்க போனாலும் ஒரே ரூமுக்குள்ள தான் படுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப என்னாச்சு? புருஷன் சண்டை போட்டா லெஃப்ட் சைடு ரூம், பொண்டாட்டி சண்டை போட்டா ரைட் சைடு ரூம், பிள்ளை சண்டை போட்டா அப்பர் ரூம், இல்லையா? அந்த சண்டை போட்டா சைடு ரூம். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் போறனால தான் இப்ப என்ன வீட்டில் என்ன இல்லை. இப்ப அப்ப என்ன செய்யணும்? போய் இன்னைக்கு வீட்டில் போய் ஆளுக்கு 2 பூட்டு அடுத்த வாரம் கொடுக்கப்படும். எத்தனை வீட்டு 2 பெட்ரூம் இருக்கோ 3 பெட்ரூமுக்கோ முதல் என்ன செய்யணும்? பெரிய பூட்டை வாங்கி என்ன செய்யுங்க, போடுங்க. சாவி உங்ககிட்ட இருக்கக்கூடாது, பாஸ்டர் இருக்கணும். நோவாவின் பேழையை கதவு பூட்டி சாவி யார் வச்சா? அதனால சமாதானம் இருந்துச்சு. அன்னைக்கு மட்டும் சாவி கொடுத்திருந்தாருன்னா எதுக்கு சாவி எடுத்துக்கிட்டார்? ஆண்டுக்கு பேர் உண்டு, திறவுகோலை உடையவர். பேர் இருக்கா இல்லையா? அன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு கேத்தலிக் ஃபாதர் பிரசங்கம் பண்றார். பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து பேதுரு கேட்கிறான், பேதுரு உங்ககிட்ட தானே பரலோகத்துக்கு சாவியை கொடுத்து இருக்கிறேன், எவ்வளவு முன்ன பின்ன தெரியாதாக்கள் பரலோகத்தை நடமாடுறாங்களே என்ன அப்படி கேட்டாராம். நான் சொல்லலை, ஒரு கத்தோலிக்க ஃபாதர் சொன்னது, நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன், சரிதானா? உடனே பேர் சொல்றேன், ஆண்டவரே நான் செக்யூரிட்டி ஒழுங்கா தான் பாதுகாத்து இருக்கிறேன், கரெக்டா ஜீவ புஸ்த பேர் எழுதப்பட்டா உள்ள விடுறேன். ஆனா ஒரு தப்பு நடக்குது. எங்கவா தப்பு? எங்க நடக்குதான்? சத்தமா சொல்லுங்க. பரலோகத்தை நடக்குதான். என்ன தப்பு அப்படி இயேசு கேட்கிறாராம். உங்க அம்மா பின்வழியா கதவை திறந்து உள்ள விட்டுறாங்களாம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? வேதம் சொல்லுது, பக்க வழியாய் நுழைந்தார்கள். இந்த கடைசி கதை பார்க்கும்போது இப்படிப்பட்ட கார ஓடுகிறது. எனக்கு அன்புக்குரிய வேதம் சொல்லுகிறது, மொத்தத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேய்ப்பர்களுக்காக பிறக்கவில்லை, அது புதிய ஏற்பாட்டு காலம். சாஸ்திரிகளுக்காக பிறக்கவில்லை, அது புதிய ஏற்பாட்டு காலம். சீஷர்களுக்காக பிறக்கவில்லை, புதிய ஏற்பாட்டு காலம். வேதம் சாட்சி கொடுக்கிறது, நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்கள் யாரும் ஆண்டவர் எப்படி கூப்பிட முடியல? அப்பான்னு கூப்பிட்டாங்களா? தாவீது கூப்பிட்டாரா? இல்ல பர்திமேயை கூப்பிட்டாரா? இல்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் பரிசுத்த கூப்பிட்டு யாருமே கூப்பிடல. அப்பான்னு கூப்பிடுற உரிமை யாருக்கு தங்கத்தை கொடுத்திருக்கிறார்? 12 சீஷர்களுக்கு கிடைக்கல, 70 பேரை நியமித்தார். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு முதல் அழைத்தது 12 பேர். இரண்டாவது அவர்கள் நியமித்தது 70 பேர். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆவியான ஊற்றப்படும் பொழுது எத்தனை பேர்? 120. இத்தனை பேரும் நல்லா கவனிக்கணும். 12 பேர் கூப்பிடல, அப்பான்னு கூப்பிடல.
70 பேர் கூப்பிடல, ஆனா 120 பேர் மேல் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்ட பின்புதான் அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார உரிமையை ஆவியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்து யாருக்காக பிறந்தார்? சத்தமா சொல்லுங்க. பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் டெலிவரி ஹாஸ்பிட்டல் நடக்கும். அந்த தங்கச்சிமார் கொண்டு மெட்டர்னிட்டி வார்டில் விட்டுருப்பாங்க. டாக்டர் இந்த கன்சீவ் ஆனவனே சொல்லிடுவாங்க, எம்மா கட்டில் விட்டு, சத்தமாக சொல்லுங்க. அப்படிதான் நம்ம அம்மா அப்பாலாம் பிள்ளை பார்த்தாங்க இல்லையா? கட்டில் விட்டு இறங்கிறாதமா, செத்தான் அன்னை புருஷன். ஆமாம், ஒன்று அப்படியே உட்காரணும், சும்மாவே நடக்க மாட்டா. ஏன்னா அப்போ தானே சிசேரியன் பண்ண முடியும். நான் உண்மையை சொல்ல, ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்ல விரும்பல, ஒரு மிகப்பெரிய ஆஸ்பத்திரி, அதில் முக்கியமான ஒரு டாக்டர் எனக்கு தெரியும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மீட்டிங் போடுவாங்களாம். மீட்டிங் போட்டு அந்த மெட்டர்னிட்டி வார்டில் எத்தனை பேர் நீங்கள் கேஸ் அட்டன் பண்ணீங்க? ஒரு டாக்டர் சொல்லுவார், நான் 10 பேர் 15 பேர் 20 பேர். கேட்பாங்களாம், எத்தனை சிசேரியன் தம்பி நீ பண்ணீங்க? நான் 2 சிசேரியன். ஏன் எத்தனை பேர் டெலிவரி நடந்துச்சு? 10 டெலிவரி நடந்துச்சு. உண்மையை சொல்கிறேன், 10 நடந்துச்சு, 2 சிசேரியன் பண்ணோம், 8 நார்மல் டெலிவரி. இனிமே அப்படி இருக்கக்கூடாது. 10ஐயும் என்ன செய்யணும்? உண்மைன்னு சொல்கிறேன், விளையாட்டு சொல்லலை. எனக்கு அன்புக்கு பிரியமானவர்களே, வேதமுக்கு சாட்சி கொடுக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது என்ன கிடையாது? சத்தமாக சொல்லுங்க, சிசேரியனே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய தேவ, அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்த முதல் செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? மேய்ப்பர்களுக்கு. என்ன செய்தி? பயப்படாது இருங்கள். எதற்காக மேய்ப்பர்களுக்கு? 2 காரியம். ஒன்று, மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள். எப்படிப்பட்டவங்க? அருவருப்பானவர்கள். இப்போ நம்மெல்லாம் உட்காந்து வரிசையாக உட்காந்து இருக்கிறோம். ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா உபாசம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு அம்மா ரோட்டில் போனால் ஒரு அம்மா மீன் வியாபாரம் பார்த்து போனாங்க. மீன் வியாபாரம் பார்த்துட்டு போன அம்மா உள்ளத்தை கர்த்தர் உணர்த்தியிருக்கார். இந்த சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்லி 3ஆவது மாடி ஏறி வந்துட்டாங்க. தலையில் மீன் பெட்டி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு மீன் பெட்டி கீழே வச்சு அந்த அம்மா மேலே சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு கர்த்தர் சர்ச்சு வந்து ஃபுல் ஏசி. இப்போ என்ன ஆச்சு? மீன் பெட்டியோடு வந்த அம்மா உடம்பு என்ன ஸ்மெல் இருக்கும்? நேராக உட்காந்துட்டு சர்ச்சு நிறைஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஸ்மெல் வந்துச்சு? மீன் ஸ்மெல். யார் வெளியே போகாது, ஃபுல்லாக ஏசி, உள்ளே சர்க்குலேஷன் ஆகுது. உடனே எல்லாரும் அந்த அம்மா விட்டு ஒதுங்கி இருந்தாங்க. நான் உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், பேதுருவே எதை பிடிச்ச மனுஷன்? மீன் பிடிச்ச மனுஷன். அவரை யாரை பிடிக்க மாற்றினாரு? மனுஷன் பிடிக்க மாற்றினார். உடனே சொன்னாங்க, ஏன்னா அந்த அம்மா வந்து உட்கார்ந்த உடனே அப்படி இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் விலகுச்சு, இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் விலகுச்சு. ஏன்னா அவங்க மேலே என்ன இருக்கு? ஒரு பேட் ஸ்மெல் இல்லையா? எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, இன்னைக்கு சாட்சியை சொல்ல முடியும். அந்த தாயார் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சாட்சியாய் இனிக்கோ நகர் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஜபம் அது வாழ்க்கையை மாற்றினது. வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்து எதற்காக நமக்கு பிறக்க வேண்டும்? எனக்கு அன்பு, இந்த மரம் வந்து எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, சத்திரத்துக்கு இன்னைக்கு அடையாளம் உண்டு இல்லையா? சிதம்பரம் நகர் பஸ் ஸ்டாப், சத்திரம் பஸ் ஸ்டாப், மட்டக்கடை பஸ் ஸ்டாப்னு உண்டு. அப்போ மட்டக்கடைன்னா அங்கே ஏதாவது போர்டு இருக்கு? அன்னைக்கு இல்லை. சிதம்பரம் நகருக்கு போர்டு இருக்கு, மட்டக்கடை போர்டு, பஸ்லாம் மட்டக்கடை போர்டு பார்க்குறோம். ஒரு காத்துல தூத்துக்குள்ள ஒரே ஒரு பஸ் ஓடும். இப்போ நிறைய பஸ் ஓடுது. சிட்டிக்குள்ள ஒரே ஒரு பஸ் ஓடும், தெரியுமா? என்ன பஸ்? 3A நினைவு இருக்கா? ராலி டு ராலி அப்படின்னு ஒரு பஸ் ஓடும். அது நேரம் எங்கே போவோம்? அப்போல்லாம் சென்ட் மேரிஸ் காலேஜ் கிடையாது, மட்டக்கடை டு சிதம்பரம் இதுதான் எல்லை. அதுக்கு அந்த மட்டக்கடை பேர் வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்ற பேராக இருக்குது. சகோதரர் மோன்சி லாசரஸ் அவர்கள் முதல்ல அதிகமாக மட்டக்கடை வந்து என்ன செஞ்சாங்க? சிஸ்டர் கஸ்தூரி நினைக்கிறேன், ஒரு அம்மா வீட்டில் வந்தால் உபவாசி நடத்துவாங்க. எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, வேதம் சொல்லப்படி இப்படி அன்றைக்கு சத்திரத்துக்கு பெயர் கிடையாது. சத்திரம் சொல்லுவாங்க, அதுக்கு அடையாளம் என்னன்னா, சத்திரத்துக்கு முன்னால ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தின் பெயர் கிச்சிலி மரம். என்ன மரம்? ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா? சார நோய் பாடுவாங்க, அவர் இடதுகன் தலையின் கீழ் அவல என் நேசர் அதோ நிற்கிறார், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் போல் என் நேசர் அதோ நிற்கிறார். அப்போ தூரத்து பிரயாணிகள் வழி தெரியாத இடத்துல அப்ப ஜிபிஎஸ் கிடையாது, சரிதானா? தூரம் பார்ப்பாங்க, ஒரு மரம் இருக்கும். இந்த மரம் வந்து நெடுன்னு உயரமா வளரும். அப்ப தூரத்தை வர பிரயாணம் பார்க்கும் போது அந்த இடத்துல ஒரு கிச்சிலி மரம் இருக்குன்னா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? சத்திரம் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த மரத்தை என்ன செஞ்சாங்க? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு விக்கிரகம், இதெல்லாம் சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது, இதெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது. அதுக்கு தான் அவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்.
சதானா எல்லாத்தையும் நூதனமா நம்ம வாழக்கூடாது. மிஞ்சின நீதிமானாவும் சத்தமா சொல்லுங்க இருக்கக்கூடாது. இதெல்லாம் அடையாள சின்னமே வெளியே இதுல போய் முத்தம் கொடுக்க முடியுமா? இதை கண்புக்கு தேவச்சன வேதம் சாட்சி கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்கு உங்களுக்கு தாவீது எனக்காக ஏன் பிறக்கணும்? அவர் பிறந்தார் உண்மைதான், பயம் நீங்கிச்சு உண்மைதான், சந்தோஷம் வந்துச்சு உண்மைதான், மகிழ்ச்சி வந்த உண்மைதான், என் பாவத்தை பரிகார பலியா உண்மைதான். ஆனால் இன்றைக்கு எனக்காக ஏன் ஆண்டவர் பிறக்கணும்? அதான் ஒரு காரியம். ஒரு 3 காரியத்தை சுருக்கமா சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எதற்காக எனக்கு ஆண்டவர் பிறக்கணும்? வாசிக்க லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம். லூக்கா 1. பைபிளை தரங்க. அப்போ தூக்க கலக்கம் போ, வீட்டில் போய் குடல் கறி சாப்பிடணும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 74ஆம் வசனம். லூக்கா 1 தமது ஜனத்தை மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நல்ல கவனிக்கணும். நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவுடைய கைகளில் நின்றும் நம்ம ரட்சிக்கும்படிக்கு போதும். நல்ல கவனிக்க, நம்முடைய சத்துருக்கள். நம்முடைய சத்துரு யாரு? சத்தமா சொல்லுங்க. பிசாசா? நம்ம தான் சத்துரு. வசனம் சொல்லுது உன் வீட்டாரு உனக்கு சத்துரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே இதை பசம் பிடிச்சுவாங்க. புருஷனை பார்த்து எனக்கு அன்னைக்கு ஆண்டு சொல்லிட்டாருங்க வீட்டார சத்துரு அப்படின்னா புருஷன் சத்துன்னு சொல்லிக்காரா? சத்தமா சொல்லுங்க. மனைவி போய் சொல்லுவாங்க சில பேர். வேதம் சொல்லுகிறது மனைவி கண்டடைக்கிறவன். சத்தமா சொல்லுங்க. ஆனா சில சொல்லுவாங்க இந்த பிசாசை என்னைக்கு கட்டினோன்னு அன்னைக்கு தான் வீட்டில் பிரச்சனை. எதுக்கு முந்தி என்னமோ இந்திய நாட்டுக்கு பிரசிடென்ட் அந்த மாதிரி மனைவியை கட்டின பிறகு பிச்சைக்காரங்க போய் பேசுவாங்க. அப்போ மனைவி சத்துரு. அப்போ வீட்டா சத்து யாரு? கணவன் சத்துரு வைக்கணும், மனைவி சத்துரு வைக்கணும், பிள்ளை சத்துரு வைக்கணும், அம்மா சத்துரு வைக்க, அப்பா சத்துரு இல்லை யார சத்து இல்லை. வேதம் உன் வீட்டார உன் சத்துருனா வேதம் சொல்லுகிறது இந்த சரீரம் தான் தேவன் தங்குற நம்ம தான் சத்துரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாய் சத்துரு தெரியுமா? சிலவர் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப கூடிட்டு அதனால அந்த மாத்திரையை போடுங்க. கொலஸ்ட்ரால் கூட மாத்திரை போட வேண்டாம். ஆனால் அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை. மவுத் கொலஸ்ட்ராலை குறைக்கணும். என்ன கொலஸ்ட்ரால்? மவுத் கொலஸ்ட்ரால். அதுக்கு தமிழில் சொல்லுங்க பார்ப்போம். வாய் கொழுப்பு. அப்ப சத்துரு யாரு? நம்ம வாய் தான் நமக்கு சத்துரு. நான் சொல்லல, நாவு நம்ம ஆயுள் சக்கரத்தை என்ன செய்து விடுமா? கொளுத்தி விடும். கவனம். சத்துருன்னா யார் சத்துரு? தாவீது அழகா சொல்றாரு, என் சத்துருக்கு முன்பாக, அதான் நல்ல கவனம், என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என் சத்துரு, நான் தான் சத்துருவா இருக்கேன். உப்பரிகள் நின்று கொண்டு நான் தான் சத்துரு. எனக்கு அன்புக்குரியவர்களே, யுத்தம் நடக்குது. ஒன்னு தாவீது என்ன செஞ்சிருக்கணும்? யுத்தத்துக்கு போயிருக்கணும். இல்லைன்னு என்ன செஞ்சிருக்கணும்? தேவ சபையை ஜெபித்து இருக்கணும். எப்தா ஜெபித்தது போல. ஆனா என்ன செய்யல? யுத்தத்துக்கும் போகல, ஆலயத்தை ஜெபிக்கவில்லை. என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்கி முழிச்சு பார்க்கறான். இப்ப யார் சத்துரு? பிசாசு வந்து தாவீது தாவீது நல்லா தூங்குன்னு சொன்னாரா? சொல்லுங்க. தாவீது எழும்பி வா, உப்பரிகளை போய் உலாத்துனா, இதே உப்பரிகையில தான் அன்றைக்கு பிசாசு யாரை கொண்டு நிறுத்தான் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தேவாலய உப்பரிகை. இவன் அரண்மனை உப்பரிகை நின்று வேடிக்கை பார்க்கிறான், அருவருப்பை பார்க்கிறான். இப்ப யார் சத்துரு? சில பேர் சொல்லுவாங்க, என்ன பிசாசு ரொம்ப சோதிக்காம பிரதர், பிசாசுக்கு விடுவிக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு விடுவிக்கணும்? ஒரு சம்பவம், ஒரு நடந்த காரியம் இல்லை, வேடிக்கைக்கான ஒரு புத்தகத்தை வாசித்த காரியம். ஒரு சபையின் போதகர் சர்ச்செல்லாம் சர்வீஸாக முடிச்சுட்டு சந்தோஷமாக சர்ச்செல்லாம் பூட்டி வீட்டுக்கு போனால் சர்ச்சு நிரம்பி விளைச்சுதான். சர்ச்சுக்கு வெளியே பிசாசு நின்றுச்சான். ஒன்று என்ன பிசாசு அப்படி கேட்டாராம். அழுதுகிட்டேன்ச்சா பிசாசு. பாஸ்டருக்கு என்ன அழுதுகிட்டு இருக்க பிசாசு? எங்களுக்கு தான் தெரியுமே, யார் அழுதாலும் என்ன செஞ்சிடும்? மனசு மாறிடும் இல்லையா? கல்லறை அருகே மரியாள் நின்று அழுது கொண்டே இருந்தாள். பேதுரு பார்த்தார், குனிஞ்சு பார்த்தாரு, பெருதை சில கிடக்க ஓடிய போயிட்டார். ஆனா கல்லறை அருகே நின்று அழுது கொண்ட மகளுக்கு தான் இயேசு என்ன செஞ்சாரு? தரிசனமானா. இப்ப பிசாசு வெளியே நின்று அழுது. பாஸ்டர் கேட்டாராம், ஏன் பிசாசு வெளியே அழுகிற? உங்க சபை விசுவாசி நினைச்சு அழுகுறேன்னுச்சான். எது? சபை விசுவாசி நினைச்சு. பாஸ்டருடைய சந்தோஷம். இந்த பாஸ்டர் இல்லை, சதானா ஒரு கதை தான், சம்பவம் இல்லை. ஏன்னா சந்தோஷம். ஏன் பிசாசு அழுகுற? அது சொல்லிச்சான், உங்க சபை மக்கள் நீங்க இல்ல, நீங்க பரிசுத்தவான்கள். உங்க சபை மக்கள் எல்லாம் செய்யாத தப்ப பூரா செஞ்சுட்டு ஒரே வார்த்தையில பிசாசு என்னை சோதிக்கிறான் அப்படின்னு பழிய போட்டுறாங்களாம். அதை நினைச்சு அழுதுன்னு சொல்லிச்சான்.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான். நாம தான் சத்துருவா இருக்கிறோம். தேவையில்லாத வார்த்தை பேசும்போது நம்ம எதா மாறுறோம்? கெட்ட வார்த்தை பேசும், அவிசுவாசமான வார்த்தை பேசும், அடுத்தவங்களை புறங்கூறு, அடுத்தவங்களை காயப்படுத்தும் பொழுது நம்ம வாய் நமக்கு எதா மாறுது? சத்தமா சொல்லுங்க, சத்துரு. யோபு 31:1 சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம், சொல்லி முடிச்சிடறேன், நேரம் இல்லை. என் கண்கள் உடன்படிக்கை பண்ணின நான், யோபு சொல்றான், என் உடன்படிக்கை பண்ண ஒரு கன்னிகை மேல் நினைவாய் இருப்பது எப்படி? நான் வேற்று பெண்ணை அருவருப்போடு பார்த்தால் என் சந்ததி, என் குடும்பம் வேறொரு வீட்டில் மாவரைப்பதாக. அப்ப கண் எதா மாறுது? சத்தமா சொல்லுங்க, சத்துரு. ஐயா, கைகள் சுத்தம் உள்ளவன் இதயத்தின் நேர்மை உள்ளவன் இருக்கா பைபிள்ல? அப்ப கைகள் சுத்தம் இல்லட்டா இந்த கை எதா மாறுது? சத்தமா சொல்லுங்க. அதான் அன்னைக்கு ஆண்டவர் பைபிள்ல சொல்லி இருக்கிறார், ஒரு கண் உனக்கு இடம் இருந்தால் சொல்லுங்க. அந்த மாதிரி ஆண்டவை செய்ய சொன்னார்னா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு என்ன இருக்காது? எனக்கும் இருக்காது, உங்களுக்கு நிறைய இருக்காது. ஒத்த கண்ணோட ஐபிசி சர்ச்சி நிறைஞ்சு இருக்கும். ஒரு கால் இடம் உண்டாக்க என்ன செய்யும்? காலை வெட்டி போடு. ஏன்னா ஒற்றை கண்ணோட எங்க போக முடியும்? இந்த நியாயப்பிரமாணத்தை மாற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷன் அவதரித்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலம் என்ன? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். அடிச்சானா அவனை 4 அடி அடி, ஒருத்தவனை கொன்னானா அவனை அதே இடத்தை வெட்டி கொண்டு போடு. எனக்கு அன்பு, இதை நியாயப்பிரமாண மாற்றத்தான் கிறிஸ்து நமக்காக பிறந்தார். அப்போ சத்துரு யார் தெரியுமா? பக்கத்து விட சத்துரு இல்லைங்க, ஏத்து விடுக சத்துரு இல்லைங்க, சண்டைப்பட சத்துருங்க. நம்ம சரீரமே நம்மை ஏதாவது மாத்துறது, சத்ருவ மாற்றுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் நானே வாசித்து முடிச்சிடறேன், 4:23 என்ன சொல்லுது? எல்லா காவலோடும் காத்துக்கள் அதனிடத்தில் நின்று. அதே வேதம் சொல்லுது, இருதயமானது எப்படி உள்ளது? திருக்குள்ளதும் மகா கேடு. இப்ப இருதயம் எது நமக்கு? சத்துரு. திருக்கான எண்ணம் வரும்போது, இருதயத்தை அருவருப்பான எண்ணங்கள் வெளியே வரும்போது, எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காத எல்லாமே என்ன தெரியுமா? சத்துரு தான். சில வேதம் சொல்லுகிறது பில்லி சூனி ஆவி இருக்கா? ஆனா பைபிள்ல பில்லி சூனி என்னை குறிப்பிடுகிறது? ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு சமானம் இருக்கா? விக்கிர ஆராதனை சொல்றோம். ஒரு விக்கிரகத்தை வணங்குறாங்கன்னா, ஐயோ இவங்க அறியாம செய்யறாங்களே, பாகாலை வணங்குறாங்களே, ஆண்டவர் ரட்சி அடிக்கப்பட்டோம். கர்த்தர் சொல்றாரு, முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சமம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்ப முரட்டாட்டம் இருந்தா நீங்க யாரு? விக்கிர ஆராதனைக்காரர். ரெண்டகம் பண்றீங்களா? பில்லி சூனியம் வந்து ஆவி உங்ககிட்ட இருக்குது. ஆவியதும் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்களின் என்றும் அடுத்த ஸ்டெப் தான் கதை சொல்றாரு, நம்முடைய பகைவரின் கையின் நின்றும் நம்மை விடுவிக்கும்படி அவர் ரட்சகராக பிறந்தார். அல்லேலூயா. அப்ப முதல்ல நாம பரிசுத்தமா மாறத்தான் தேவாதி தேவன் இந்த பூமியில இருந்து பிறந்தார். மரியாளிட தூதன் சொல்லுகிறான், மரியாளே உன்னிடத்தை பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. மோசே நீ நிக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. அதுக்கு சில பெந்தேகோஸ்தே பிரசங்கம் என்ன தெரியுமா? தூத்துக்குடி நிறைய சர்ச்சில் இப்ப செருப்பு போட்டு ஷூ போட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா தெரியுமா? தூத்துக்குடியில் எங்கேயோ இல்ல, நீ அமெரிக்கா ரஷ்யா நினைக்க வேண்டாம். சரிதானா? தூத்துக்குடியிலேயே பெந்தேகோஸ்தே சர்ச்சில் நான் பார்த்ததை சொல்லிடுறேன். சரிதானா? அந்த சர்ச்சுக்கு நானும் போயிருந்தேன் சில காரியத்துக்காக. பார்க்குறேன், ஷூ போட்டு ஆராதிக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்ற ஆராதிக்கிறாங்க. கேட்டா, தம்பி இப்படி தப்பு இல்லை தம்பி. அந்த பையன் அந்த பாஸ்டர் வந்து நான் சின்ன வயசு தூக்கி வளர்த்த பையன். சரிதானா? அப்போ தம்பி இப்படி தப்பு பண்றீங்களே. அந்த தம்பி என்ன சொன்னார்னா, அவர் பாஸ்டர் தான், என்ன சொன்ன தெரியுமா? அப்படி இல்லைண்ணே, வேற ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் செருப்பாக பாவமாகிய பாதரட்சை கழட்ட சொன்னாராம். யார்ட்ட? அப்படியே பைபிள் இருக்கு. மோசே நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி, நான் உங்ககிட்ட பேச போறேன், நீ என்ன செய்ய? உன் கால்கள் செருப்பை கழற்றி எறி. இப்ப செருப்பு நமக்கு விக்கிரகம் மாறுதா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வேதம் சாட்சி கொண்ட வாழ்க்கையில் அதுக்காக நான் என் உள்ளம் பரிசுத்தமா இருக்கு, உள்ளம் பரிசுத்தமா கிழிச்சு காண்பியா? என் கை பரிசுத்தமா கிழிச்சு காமிக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின் செயல்பாடுகள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சத்துரு, நமக்கு நிறைய பிசாசு இருக்குது. லேகியோன் தன்னைத்தானே காயப்படுத்தினா, அவனுக்கு ஒரு அசுத்தாவி இருந்துச்சா? சவுல் அடுத்தவங்களை அழிக்க திட்டம் போட்டான், அவனுக்கு பொல்லாத ஆவி இருந்துச்சா?
இப்ப அடுத்தவங்களை பத்தி குறை பேச என்ன ஆவி? சத்தமா சொல்லுங்க. சவுலின் ஆவி. பெருமை வரும்போது யார் ஆவி தெரியுமா? கோலியாத்தின் ஆவி. என்ன அழிக்க யார் இருக்க அந்த பூமியில? கர்த்தர் சின்ன பையில கொண்டு அடிச்சு போட்டாரா? எனக்கு அன்புக்கு தேவச்சன இதெல்லாம் வேத்த. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்துரு, நமக்குள்ள சத்துரு இருக்கான். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிற. இப்போ நமக்குள்ள சத்துரு செயல்பாடு இருக்குது. அதுக்குத்தான் கர்த்தர் சொன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். மாம்ச சரீரம் பரலோகத்தை பிரவேசிக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானத்தை கொடுக்கிற இருக்குது. இன்றைக்கு வாழ்க்கையிலே நான் திரும்ப சொல்றேன், பைபிளை தூக்க நம்ம பரலது போக முடியாது. கிறிஸ்தவங்க பரலது போக முடியாது. யாரையா போக முடியும்? வேதம் சாட்சி கொடு. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய புத்திரர்கள். நம்ம வாழ்க்கை மாறணும். எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, அப்ப நம்முடைய சத்துக்கு நம்ம விடுவிக்கும்படியாக, நம்முடைய பகைவர் கை விடுவிக்கும்படியாக அவர் ரட்சிப்பை கொடுக்க அந்த பாவ உலகத்தை கர்த்தர் பிறந்தார். அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய அந்த வேதம் சொல்லுகிறது. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே என்ன ஜென்மம்? மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் நம்ம ரட்சித்தார். அப்ப பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்கப்பட வேண்டும். மறுரூப மலையில கவனிங்க நேரம் இல்ல. மறுரூப மலையிலே இயேசு சீஷ அழைத்து கொண்டு போனா அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகம் எப்படி மாறிச்சான்? வஸ்திரம் எப்படி இருந்துச்சான்? வெண்மையா இருந்துச்சான். மாறுபட்ட அதான் மறுரூபத்தின் மகிமை. அல்லேலூயா. மோசே சீனாய் மலையில 40 நாள் ஆண்டோடு பேசிட்டு வர்றான். மோசே முகம் சொல்லுங்க, எழுப்புதல் வரணுமா வேண்டாமா? சத்தமா சொல்லுங்க. எழுப்பு உபவாசம் ஜெபிக்கீங்களா? எழுப்புதலுக்காக உபவாச ஜெபம் பண்ணி சச்ச ஜெபிக்கிறீங்களா இல்லையா? சத்தமா வர மாட்டுங்க. ஜெபிக்கிறீங்களா? எழுப்புதல் ஐபி சபையில உங்ககிட்ட இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் வார வேண்டாம், ஒவ்வொரு மாசமும் இந்த சர்ச்சு நிரம்பி வெளியே உள்ள மக்களும் நிரம்பி இருந்து ஒரு 2.5 மணி நேரம் சதான ரொம்பலாம் வேண்டாம், 10 மணிலிருந்து ஒரு 12:30 மணியோ 1 மணி வரைக்கும் இதே லெவல் பூரா வந்த ஐபி சபையில் இந்த வருஷத்தை 12 மாசம் நீ ஜெபம் பண்ணி பாருங்க, இந்தியாவை ரட்சிக்கப்படும். சத்தம் வரமாட்டுங்க. வருவீங்களா? வருவேன்னு சொல்றவங்க கண்டிப்பா மாசம் உபாசம் வைங்க. இல்ல சொல்லுங்க, நான் வேணாலும் என்ன வரேன், செய்தி கொடுக்க வரேன் சதானா, மாசத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறேன் சதானா. நீங்க உட்காருங்க. இப்படி வருவேன்னு சொல்றவங்க மட்டும் கைத்து அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா 6 கை மட்டும் தூக்கி இருக்கு. இப்ப எப்படி எழுப்பல் வரும்? பாயாசம் சொன்னோன்னு வாய் இடிச்சிடாது. பாயாசம் செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்க. அண்ணா நகர் மெயின் ரோட்ல ஒரு சவ்வரிசி மட்டும் இருக்கும், சேமியா இருக்காது. சவ்வரிசி அந்த கிழக்க இருக்கும், சேமியா மேற்க இருக்கும். தெற்க போனா சீனி வாங்கணும், வடக்க போனா ஏலக்காய் வாங்கணும், வீட்டில் நல்ல தண்ணியை கொதிக்க வைக்கணும். இதெல்லாம் செஞ்சு ஸ்டவ்வை பற்ற வச்சு போட வேண்டிய போட்டு கிண்டுனாதான் என்ன வரும்? சும்மா பாயாசம் 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 இனிச்சிருமா? நிறைய வாழ்க்கை அப்படிதான். எழுப்புதல் எப்படி எழுப்புதல் வரும்? நாமே சத்ருவா இருக்கமே. வேதம் சொல்லுகிறது சோதனைக்கு உட்படாதபடிக்கு. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா விழுத்தி ஜெபிக்கிறோமா? எனக்கு அன்புக்கு தேவச்சனம். ஒரு காலத்துல விஜே ஸ்கூல்ல தூத்துக்குடி முழுவதும் ஜெபிக்க நடக்கலையா? எனக்கு தெரிஞ்ச அளவுல என்ன வால்போஸோட நான் தான் ஆரம்பத்துல. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும்? சில பேர் எத்தனை வந்திருப்போம் உத்தேசம் ஒரு 25 வருஷம் எத்தனை வந்திருப்பாங்க? ஏமா 700-800 பேர் வந்தாங்க. இப்ப எத்தனை பேர் வாராங்க தெரியுமா? ஆனா உண்மையை சொல்லுங்க, 12 மணிக்கு மேலதான் வீட்டுல தூங்குறோம். 12 மணி வரைக்கும் வீட்டுல செல்போன் நோண்டிக்கிட்டு இருக்கமா? 12 மணிக்கு டிவி வீட்டுக்குள்ள ஓடுதா? 12 மணி உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கமா? தேவச செலவிட நேரம் எங்க? இப்ப யார் சத்துரு? பிசாசு சோதிக்கிறான். ஏன் சோதிக்க மாட்டான்? இயேசு கற்றுக் கொடுத்தார், சோதனைக்கு உட்படாதவர்கள் விழித்திருந்து எவ்வளவு நேரம் 1 மணி நேரம் ஜெபம் வீட்டில் நடக்குதா?
யாரையா சத்துரு? நம்ம தான் சத்துருவா இருக்கிறோம். பைபிளை தூக்க பரவத்து போயிடலாமா? ஐபிசி சர்ச்சில் வந்து கிறிஸ்துமஸுக்கு நிரம்பி அழிச்ச பரவத்து போயிடலாமா? எப்படி கிறிஸ்துமஸுக்கு மட்டும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு பிறந்தவங்க ஆசீர்வதிப்பாரோ? கண்டிப்பா ஆசீர்வதிக்க மாட்டார். உபவாச ஜெபத்தை வந்து ஆசீர்வதிப்பார். அடுத்தவங்களுக்கு கரிசனை வேணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் கணவர் ரட்சிக்கப்பட்டாரு, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டுட்டு நான் பெற்ற சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுங்கள். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு புது ட்ரெஸ் போட்டோன்னா பரலோகம், கர்த்தர் எனக்கு அப்போ ஹாப்பி கிறிஸ்மஸ். எப்படி ஹாப்பி வரும்? யாருக்கு பக்கத்தை கை கொடுத்த ஹாப்பி வந்துருமா? யார்கிட்ட சண்டை போட்டிருக்க அவங்ககிட்ட போய் ஹாப்பி கிறிஸ்மஸ் கை கொடுக்க பார்ப்போம். மாமியார்ட்ட சண்டை போட்ட மருமக்கள் மாறு நேர வீட்டுக்கு போங்க, மாமியாரை பார்த்த மாமியார் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி சொல்லுங்க. மாமியார் ஓங்கி தள்ள ஒரு அரை விட்டும், அப்புறம் எழும்பவே மாட்டீங்க. எது ஹாப்பி கிறிஸ்மஸ்? சத்துருக்கு கை நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. வேடிக்கைக்கான சொல்லல, எனக்குள்ள இந்த பாவ கரை இருக்குது, ஜென்ம சாபம் இருக்கு. ஜென்ம சாபம் முழுக்க நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது தேவன் கொடுக்கிற கிருபைங்க. உங்களுக்கு எனக்கு அந்த கிருபை கொடுத்தனால்தான் இந்த வருஷம் இத்தனை வருஷம் நம்ம சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தர் செய்கையில் விவரிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலவர் முகம் கொஞ்சம் மாறுதே, என்னையா அது நல்ல நாளும் நாங்கள் குடுகுடுப்பக்கார நல்ல காலம் பிறக்குது. ஐயா ரட்சிக்கப்பட்ட சில பேருக்கு பார்த்தா நாங்கள் பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எது ஹாப்பி பர்த்டே தெரியுமா? ரட்சிப்பின் பாக்கியம் பெற்ற நாள் தான் நமக்கு பரிசுத்தமான ஹாப்பி பர்த்டே. அல்லேலூயா. எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, வேதம் சாட்சி கொடுக்கிறது. எதற்காக கிறிஸ்து பிறந்தார்? என்னுடைய சத்துருக்கள், எனக்குள் இருக்கிற ஜென்ம சுவாபங்கள், எனக்கு அநியாயங்கள், என அருவருப்புகளை மாற்றி எனக்கு விரோதமாய் செயல்படுகிற பகைவர் கையில் நின்று விலக்கி ரட்சித்து மறு ஜென்மம் முழுக்கினாலே என்னை சாட்சியாய் மாற்றும்படி கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. இரண்டாவது ஏக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் எடுங்க. எல்லாரும் எடுங்க, பைபிள் எல்லாரும் திறக்கணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசா உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆதி முதற் கொண்டு பிசாசு பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். போதும். இரண்டாவது எதுக்கு ஆண்டவர் உலகத்தை பிறந்தார்? பிசாசின் செயல்பாடுகள் அழிக்கும்படி பிறந்தார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை சொன்னா, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, நம்ம மேல விழுந்த சாபத்தை மாற்றும்படி பிசாசை செயல்பா அழிக்கும்படி கிறிஸ்து வெளிப்பட்டார். வேதம் சாட்சி கொடுக்க கொலோசையர் 2ஆம் அதிகாரங்க சீக்கிரம் 14-15. கொலோசையர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல், நல்லா முக்கியம், அவைகளின் மேல் துரைத்தனம், அதிகாரம், போராட்டம், பாவம், சாபம், கண்ணி, துக்கம், நெருக்கம் அவைகளின் மேல் கிறிஸ்து நமக்காக வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்பா சொத்து யாருக்கு பங்கு உண்டா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஐயா 3 சென்ட் இடம் இருக்கும், வீட்டில் பிள்ளை 4 பிள்ளை இருக்கும். 4 பிள்ளைல 3 பேருக்கு பெரிய பெரிய வீடெல்லாம் பங்களா வச்சிருப்பாங்க. இப்ப சொத்து பாக பிரிவினை பண்ணணும், என்ன நடக்கும்? எங்க அப்பா சொத்து எனக்கு 3/4 சென்ட் கண்டிப்பா என்ன வேணும்? எத்தனை சொத்து? அப்பா சொத்து கேட்கமில்ல, அது வேதம் என்ன சிறப்பு நேர்த்தியான இடங்கள் எனக்கு ஒரு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு ஒன்று உண்டு. வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? அப்பா சிலுவையில வெற்றி சிறந்தார்னா நமக்கும் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. அதுதான் வேதம் சொல்ற, யெகோவா நிசி என்னாலும் எனக்கு வெற்றி கொடியை தருகிறவர். அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வருவான், ஆனா ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சிங்கம் போல கட்சிக்கும்படி வருவான் அவன் கத்த நினைச்சுவாரான். அந்த சிங்கத்தை கை நின்று விடுவிக்கும்படி கத்த நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசின் கிரியைகள் அழிக்கும்படி கத்த பிறந்தார். ஒரு அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் இருக்கிறான், அவனை பார்த்து எப்படி பிசா சொல்லுங்க? சொல்லுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பிசாசை போனா போகாது.
ஒரு முறை அசுத்தாவை பிடித்த ஒரு சகோதரி ஜெபிக்க கொடுத்தாங்க. நான்லாம் பிசாசை நல்ல கை வச்சு இயேசுவி நாமத்தை ஏன் வந்த, எதுக்கு வந்த, எப்படி வந்த, இதெல்லாம் நமக்கு தேவையே சொல்லுங்க? இல்லை. உடனே பிசாசு பிடிச்ச நம்ம ஆட்கள் இருக்காங்க, உடனே சுற்றி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்புறம் கொஞ்சம் ரவுண்டு வந்து தளரிக்க ஓடுவாங்க. சில ஆட்கள் நீலாம் அங்கே போகாத, ஏன் தெரியுமா? பிசாசு பாரு, நான் சொல்லலை, உனக்குள்ள வந்துடும், பிள்ளைகள் அங்கே போங்க. இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? வேதம் சொல்லுகிறதுங்க, பிசாசின் செயல்பாடுகளை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? சத்தமா சொல்லுங்க, அழித்து விட்டார். அது ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இயேசுன்னு சொன்ன சொல்லவே சொல்லாதுங்க. என்ன தெரியுமா? அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, வேதம் சாட்சி பிசாசின் செயல்பாடுகள், அவன் அதிகாரங்கள் நம்ம மேல அதிகாரம் வச்சிருக்கிறான், நம்ம மேல கோபத்தை வச்சிருக்கிறான், நம்ம மேல விரோதத்தை வச்சிருக்க, இதெல்லாம் என்ன செய்யுமா? சிலுவை ஆணி எடுத்து அவைகளின் மேல் என்ன செய்தாராம்? வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு எதுக்கா பிறந்தாரியா? எனக்கு வெற்றியை கொடுக்கும்படி பிறந்தார். அவர் மட்டும் வெற்றி சிறக்கலன்னா இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான், அடக்காம சொல்றான், இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதிய சாம்பலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா உள்ளவனுக்கு பாருங்க, ஆத்துமா விலையேற பெற்றது, அது அழிவில்லாதது. அல்லேலூயா. வேத சாட்சி கொடுக்குது. அதனாலதான் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில பாருங்க, இஸ்லாமிய வீடு பார்த்துருக்கீங்களா? யாரும் இறந்து போனா அழமாட்டாங்க தெரியுமா? இஸ்லாம் வீட்டில் யாரும் இறந்து போயிட்டா அழமாட்டாங்க. அவங்களுக்காக சரி கவலைப்படாதீங்க அவளை சொல்லிட்டு போங்க. ஆனால் நம்ம அதை என்ன செய்யறது தெரியுமா? சொல்லுங்க. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது அவனை வாழ்த்தவே மாட்டாங்க. செத்து போன பிறகு பாருங்க, ஐயா எங்க அப்பா அப்படி செஞ்சாரு, ஐயா அம்மா, ஐயா சாவறதுக்கு முந்தி ஒரு டம்ளர் பானை கொடுத்துக்க மாட்டான். செத்து போன பிறகு பெரிய பெரிய போட்டோ வாங்கி டிஸ்கோ லைட்டோ வீட்டில் இருக்க நடக்க ஜீவன் இருந்திருக்காது. இப்போ டிஸ்கோ லைட்ல தாத்தா என்ன செய்யறாரு? ராத்திரி பகலும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. உயிரோடு இருக்கும்போது வார்த்தை பேச ஆள் இல்லை, விசாரிக்க ஆள் இல்லை. கட்டா பிரதர் எனக்கு வேலை ஜாஸ்தி. வேலையை கொடுத்தவர் யாரு? கர்த்தர் தானே. அந்த வேலை கொடுக்கும்படி படிக்க வச்சு அதுக்கு வழிநடத்தி யாரு? பெற்றோரை தானே. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? உன்னை புரிந்து கொள்ளுங்கள், உங்க வீட்டில் வயசானவங்க இருக்காங்களா? உங்க குடும்பம் பாக்கியம் பெற்ற குடும்பம். அல்லேலூயா. நேரம் நினைக்காங்க வயசானவங்க எனக்கு கஷ்டம், ஐயா எங்க மாமியா இருக்க கஷ்டம், மாமனா இருக்க கஷ்டம், எங்க அம்மா இருக்க கஷ்டம், எங்க அப்பா இருக்க கஷ்டம். இல்ல சகோதரி, நீ இருப்பதான் கஷ்டம். இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு 40 வயசு, இன்னும் 20 ஆச்சுன்னா தாத்தா கஷ்டம், தாத்தா கஷ்டம் தான் பட்டாரு, நம்ம கஷ்டங்களை பட போகிறோம். கவனம். இன்னைக்கு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கா, அவனை மதிப்பது கிடையாது. சில வீட்டை சொல்ல பெருசு ஒன்றும் தெரியாது. எது பெருசுக்கு ஒன்றும் தெரியாதான். தமிழ பழமொழி சொல்லுவாங்க, முந்தானத்து பெஞ்ச மழையில நேத்து முளைச்ச காளான் அது நாளைக்கு பட்டு போயிடும். கவனம். எனக்கு அன்புக்குரியவர்களே, குடும்பத்தில் இருக்கிற முதல் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் கனம் பண்ண கற்றுக்கொள். வேதம் என்ன சொல்ல? ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள். ஒருவருக்கு ஒரு வாழ்த்தல் சொல்லுங்க. என்ன வாழ்த்தை சொல்லணையா? வேதம் சாட்சிகள் நமக்கு விரோதமாய் செயல்பட்ட சத்துரு கிரிகளை கர்த்தர் என்ன செஞ்சு போட்டாரு? சொல்லுங்க, அழித்து போட்டா. ஆனா இன்னைக்கு ஜெபம், இயேசுவின் நாமத்திலே பிசாசை போ. ஆண்டவர் சொல்றாரு, சத்துருவை ஒன்னை விட்டு என்ன செஞ்சிட்டேன்? சத்தமா சொல்லுங்க, அழிச்சிட்டேன். இப்போ வந்து இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தோடு போராடுகிற பிசாசின் ஆவியை வெளியே போட்டோம். எங்க பிசாசு இருக்கு? எனக்கு அன்புக்குரியவர்களே, கோபம் வரும்போது நாம யாராத்தான் மாறுறோம்? சத்தமா சொல்லுங்க. எரிச்சல் வரும்போது யாரா மாறுறோம்? சண்டை வரும்போது யாரா மாறுறோம்? பிடிவாதம் வரும்போது யாரா மாறுறோம்? எனக்கு அன்புக்கு வெற்றி கத்த கொடுத்து இருக்கிற பிசாசு செயல்பாடு என்ன செய்யப்பட்டாயிடுச்சு? சத்தமா சொல்லுங்க, அழிக்கப்பட்டாயிற்று. நான் சொல்ல வேதம் சொல்லுது, பிசாசு கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் பூமியில் வெளிப்பட்டார். வேதம் சாட்சி. அதான் வேதம் அழகா சொல்லுது, உனக்கு உருவாக்கப்படும் எப்போ? விரோதமாக. சத்தமா சொல்லு, விரோதமாக. எப்போ? பெருசா முளைச்ச பிறல்ல. இப்ப இந்த மரம், ஒரு மரம் இருக்குன்னா இதை ஒடிக்கிறதுக்கு ஒரு கத்தி வேணும். இதே பெரிய மரமா வந்துட்டா என்ன வேணும்? வெட்டுறதுக்கு அருவா வேணும். அதுக்கு பெருசா என்ன வேணும்? கோடரி வேணும். வசனம் இருக்கா? மரங்களின் வேறருகே கோடரி வைக்கப்படு. ஆனா இந்த மரம் இவ்வளவு இப்ப துளிர் விடுது, என்ன செய்யலாம்? அதான் சொல்லுவாங்க, முளையில் கிள்ளி எறிவதை கோடரி கொண்டு ஏன் வெற்ற? கர்த்தர் சொல்ல, உனக்கு விரோதமாய் எப்போ ஆயுதம்
ஆரம்பிக்கும் போதே அதை கத்த அழித்து விடுவார். சில பேர் ஐயோ என் வீட்டுக்கு பின்னால் தூங்கின கெட்ட சொப்பனமா வருது, கழுத்தை பிடிச்சி நம்ம நெருக்கிற போலக்கு செல்போனை தூக்கி தண்ணிக்குள்ள போடு, கழுத்தை பிசாசு நெருக்கவே நெருக்காது. டிவி பெட்டிக்குள்ள ஊற்றாமல் தண்ணியை கொண்டு முன் பின்னால ஊத்து, கழுத்தை நெருக்க பிசாசு வீட்டுக்குள்ள. சொல்லுங்க, நம்ம பண்ற தப்பா பண்ணிக்கிட்டு அப்புறம் பிசாசு வந்து நீ பாடா படுத்துறான் பாஸ்டர், எனக்கு ஜோம் பண்ணுங்க, ராத்திரி படுத்த தூக்கமே வரல. கசப்பான விரோதம் வைராக்கியம் உள்ளத்திலிருந்து தூக்கம் வரவே வராது. நீ 5 மாத்திரை போட்டாலும் 50 மாத்திரை போட்டாலும் சரி தூக்கமே வரவே வராது. கசப்பான வைராக்கியத்தை தூக்கி வெளியே போடு. இந்த பிசாசு வெளியே போச்சுன்னா வேதத்தை படிச்ச கத்த தமக்கு பயந்தவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, நல்ல வருஷம் காலம் விழாதே. என்ன பாஸ்டர், ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நல்லா இருப்பேன், பயப்படாதே, மகிழ்ந்து கழிகோர், கத்த பெரிய காரியங்களை செய்வேன். தினந்தோத பெரிய காரியம் செய்கிறாரு. அதனால தான் சிக்கன் லெக் பீஸை சாப்பிட்டு நம்ம இன்னைக்கு மட்டன் லெக் பீஸ் சாப்பிட்டு பெரிய ஆளாக இருக்கும். எனக்கு அன்புக்கு தேவச்சன வேதம் சாட்சி கொடுக்குது, பிசாசின் செயல்பாடுகளை அழித்து நமக்கு வெற்றியை கொடுக்கபடி கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. கடைசி எதுக்கு கத்த பிறந்தாராம்? வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரம் 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். நல்லா பாருங்க, யோவான் என்ன பிரசங்கம் பண்ணாரு? யோவான் என்ன பிரசங்கம்? எப்படி கூப்பிட்டா ஜனங்களை? எங்கேயாவது பிரியமான கூப்பிட்டாரா? ஆனா யோசித்து பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது இந்த பிரியமானவர்களே சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தை ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க. உன்னதத்தை தேவனுக்கு மகிமையும் மனுஷர் மேல் அல்லேலூயா. அப்போ வேதம் சாட்சியோட பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவர் ஒரு அன்பாய் இருக்க கடவும். ஏனென்றால் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்க, அன்புள்ள எவனும் தேவனா பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. ஐயா, கிறிஸ்து பிறந்தார், உண்மைதான், விசுவாசிக்கிறோம். நமக்குள்ள பிறந்திருக்கிறாரா? அன்பு இருந்தாதான் கிறிஸ்து நமக்குள் பிறந்த அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, நம் அன்பை பாராட்ட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்த அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அன்புள்ள எவனும், எவனுங்கிற வார்த்தை முக்கியம் இருக்கா? அன்புள்ள எவனும், கிறிஸ்தவங்க மாத்திரம் அல்ல. அன்பு சொன்னாங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், மூன்றிலே அன்புதான் பெருசு. தீர்க்கதரிசனம் பேசலாம், அது பெருசு அல்ல, தேவை. அந்நிய பாஷை பேசணும், தேவை, அது பெருசல்ல. ஆனா அன்பை விட, நம்பிக்கை விட, விசுவாசத்தை விட, உன் ஜபத்தை விட, எல்லாத்தையும் விட பெருசு என்ன தெரியுமா? அன்பு. அது ஆண்டவர் சொன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவன் நித்திய ஜீவனை அவரே நமக்கு தந்தலி கூர்ந்தார். அல்லேலூயா. அப்ப அன்பு இல்லைன்னா ஆண்டவர் நமக்காக பிறக்கல, நம்ம வீட்டில் என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க, பிறக்கலன்னு அர்த்தம். ஸ்டார் போட்ட பிறந்துருவாரா? காலையில் போய் இட்லி கறி வச்சு சாப்பிட்டு கத்த பிறந்துருவாரா? நாங்களும் சின்ன வயசுல இந்த கேரள சர்வீஸ் போவோம், கேரள ரவுண்ட்ஸ் வீட்டுக்கு. அப்போ பாட்டு பிடிச்சிட்டு போவோம் வாலி வயசுல. காப்பி காப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி பிஸ்கட்ஸ். எது ஹாப்பி கிறிஸ்மஸ் இல்லை, எங்களுக்கு என்ன தேவை? குளிருக்குள்ள போறதுக்கு. ஆமா, அதான் சொல்லுவோம். கேரள ரவுண்டுக்கு எதுக்கு போறோம்? சும்மா சொல்லுங்க, எதுக்கு போறோம்? ஆமா, கேக்க வாங்கி வச்சுக்கணும், சில பேர் சுக்கு காப்பி கொட்டா குடிக்கணும். அதுதான் கேரள ரவுண்ட்ஸ் போறோம் இல்லையா? எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதம் சாட்சி கொடுது, அன்பை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. கண்ட சகோதரத்தில் முடிங்க, எனக்கு மறந்து போச்சு வசனம். நீங்க சொல்லலாம், கண்ட சகோதரத்தில். கேட்க நல்லா தான் இருக்கு, சொல்லவும் நல்லா தான் இருக்கு, ஆனா உள்ள எம்டியா இருக்குதே. எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, வேதம் சாட்சி கொடுக்கிறது. பவுலுடைய ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை ஒரு விஷயம் என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அன்பு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வராது? சத்தமா சொல்லுங்க, வெட்கப்பட வேண்டிய அவசியம் வராது. இப்ப அன்பு இல்லாதனால தான் நமக்கு என்ன வருது? தாவீது சொல்றாரு ஒரு ஜெபத்துல, கர்த்தாவே நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும், அப்படி ஜெபிக்கிறார். ஆனா கர்த்தர் என்ன மறுத்து கொடுத்தா தெரியுமா?
உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் மேல நீதியின் கிரீடத்தை பூக்க பண்ணுவேன். அவன் சத்துருக்கு வெட்கத்தோடு ஜெபிக்கவில்லை. ஆண்டவர் நான் என்ன செய்யக்கூடாது, ஒரு கால் வெட்கம் அடைச்சோம் ஐயா, வெட்கம் வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது, நிந்த வரக்கூடாது, இதெல்லாம் நீங்க கட்டி ஆண்டவரே என் குடும்பத்தை வெட்கப்படாதபடி காத்துக்கொள்ள ஜெபிக்க அவசியம் இல்லை. ஆண்டவரே என் குடும்பம் நிந்தனை வரக்கூடாது, என் குடும்பம் அவமானம் வரக்கூடாது, என் குடும்பம் யாரும் பழி தூக்க பரிகாசம், இதெல்லாம் விடுங்க, சாப்டர் ஃபினிஷ். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை என்ன ஊற்றுங்க, சத்தமா சொல்லுங்க. அன்பு ஊற்றப்பட்டுச்சுன்னா வெட்கம் வரும், சொல்லுங்க, வருமா? அவமானம் வருமா? பரிகாசம் வருமா? நிந்தை வருமா? வரவே வராது. ஆண்டவரே என் குடும்பம் வெட்கப்படி, என் பிள்ளை வாழ்க்கையினாலே எனக்கு எந்த வெட்கம் வராதபடி செய்யும். பிள்ளை இருதயத்தில் கிறிஸ்து அன்பு ஊற்றப்பட்டுச்சுன்னா வெட்கம் என்ன செய்யாது, சொல்லுங்க. படிப்புல வெட்கம் வருமா? திருமண வாழ்க்கை வெட்கம் வருமா? கற்பத்துக்கு வெட்கம் வருமா? வேலையில வெட்கம் வருமா? ஊழியத்தில் வெட்கம் வருமா? வரவே வராது. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பு நம்ம ஊற்றப்பட அந்த நம்பிக்கை ஒரு போதும் நம்ம என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. செய்ய வேண்டிய செஞ்சிட்டீங்கன்னா நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஐயா அன்பு இருந்துச்சா போதும், நம்ம அவமானப்பட வேண்டிய அவசியம் வராது. வெட்க ஏன்னு தெரியுமா? நமக்காக சிலுவையிலே அவர் அவமானப்படுத்தப்பட்டார், வெட்கங்களை சுமந்தார், நமக்கு அடிக்கப்பட்டார், நமக்கு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவருடைய தழும்புகளால் 25/12/24 குணமாகி கிருபை கத்த கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? எனக்குள் இருக்கிற பாவ கரைகள் அகற்றி எனக்கு எதிராளியாக சத்துருக்கை விடுவிக்க ரட்சிக்க எனக்காக பிறந்தார். இயேசு எதற்காக பிறந்தார்? எனக்கு விரோதமாய் காணப்பட்ட பிசாசுக்கு அழித்து என் வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கும்படி பிறந்தார். எதற்கு பிறந்தார்? என் மீது உள்ள பரிசுத்த ஆவியின் அன்பை பொழியும்படி எனக்காக கத்த பிறந்தார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு போனோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல. அல்லேலூயா. பாரம்பரியமான வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவின் வாழ்க்கை தத்துவம். பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவமானம், பரிகாசம், வெட்க விடுதலை, இதை கர்த்தர் கொடுத்து கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே இன்றைக்கு பிறந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் எழும்புவான். வேத புத்தகத்தை மட்டும் கையிடுங்க, ஏன்னா நிறைய கொஞ்சம் அப்படியே சொக்குது. ஆமா, ஹல்லேலூயா. பைபிளை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க, ஏன்னா பைபிள் என்னை கால அடியில் இருக்கக்கூடாது. அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்க போறோம். ஒரு 2 நிமிஷம், அது அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. எல்லாரும் வாய் திறந்து கேட்ட சத்தியத்தின்படியாக, ஆண்டவரே எனக்குள் இருக்கிற சில ஜென்ம சுவாபம் என்னை விட்டு அகன்று போகட்டும். கொஞ்சம் வாய் திறப்பீங்களா? இந்த சோத்திரம் பண்ண வேண்டாம். இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்குள் பிறக்க விரும்புகிறார். 2000 ஆண்டுகள் பிறந்தார், உண்மைதான். இன்று பிறக்க விரும்புகிறார். கொஞ்சம் வாய் திறங்க பார்ப்போம். எனக்குள் இருக்கிற என்னுடைய சத்துருக்கள் யாருக்கு எது சத்துருவா இருக்குது? வாய் திறங்க. உங்களை தான் சொல்றேன். உங்க வாய் சத்துருவா இருக்கா? உங்க நாவு சத்துருவா இருக்கா? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அவருடைய உதடுகள் சத்துருவா இருந்துச்சு, தாவீதுக்கு கண்கள் சத்துருவா இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரீரம் எந்த காரியத்தை விட்டுவிட முடியாமல் இந்த சரீரம் நம்மை நாம அழித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சத்துருக்கள் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, என்னைக்கோ நான் பிசாசு செயல்பா அழிச்சிட்டேன், நீ என்னை மட்டும் நோக்கி பார். அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை. நமக்குள்ள பெருமங்கிற கோலியா தாவி இருக்கா? அடுத்தவங்களை காயப்படுத்தி குற்றப்படுத்துகிற சவுலின் ஆவி இருக்குதா? நமக்குள்ள சிம்சோனின் ஆவி இருக்குதா? நமக்குள்ள லேகியோனை போல தன்னை தானே சபிக்கிற காயப்படுத்த ஆவி இருக்குதா? ஜென்ம சுவாபம் ஒழுக்கினாலே கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு பாரம்பரியத்துக்காக இந்த சபையை கத்த வைக்கல, ஒரு சடங்கார்ச்ச வைக்கல. உங்களை என்னையும் விரோதமாய் செயல்பட பிசாச அவர் அன்னைக்கு அழிச்சிட்டாரு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ பிசாசு உங்களை தொட முடியாது.
சகரியா 2:5 சொல்லுகிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து நடுவில் மகிமையா இருப்பேன். பிசாசு அரிக்கப்படாதீங்க, இயேசு அரிக்கப்படுங்க. பிசாசு நெருங்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம், நமக்குள் இருக்க கத்த பெரியவர். அன்பு இருக்குதா தங்கச்சி? அன்பு இருக்குதா? உன் நண்பனுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லாத, உன் குடும்பத்து உறுப்பினருக்கு ஹாப்பி சொல்லாத. உன்னை வெறுக்கிறவங்க, சபிக்கிறவங்க, காயப்படுத்தவங்களை சொல்லு ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்து தீமையை நன்மையா ஜெயிக்க சொல்லி இருக்கிறார். நல்லது செய்தவங்க நல்லது புண்ணியம் கிடையாதுங்க. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். தன்னை போல பிறரை நேசிங்க, அதான் உண்மையான கிறிஸ்மஸ். நான் நல்லா இருந்த போதும், நான் புசித்து குடித்து திருப்தி அடைந்தால் போதும், மனுஷன் உலகம் முழு ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். உலகம் முழு ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். தூத்துக்குடி பட்டணம் மாத்திரம் அல்ல, உன் ஆத்துமா நஷ்டப்படுத்தி விடாதே. எது உன்னோடு கூட வருவதில்லை, எது உன்னை சேர்த்து வைப்ப கூட வருவதில்லை. அன்பு உன்னை பரலோகத்தோடு சேர்க்கும். ஏன் தெரியுமா? அவரையே தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கொடுத்தார். அர்ப்பணிப்போடு ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த அந்த அருமையான 2024 கிறிஸ்மஸ் காய் ஸ்தோத்திரம். உங்க பரிசுத்தமான பிரசவப்பு கொடுக்கிறோம். எங்க தவறுகளை உணர்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே பிசாசை அழித்து வெற்றி கொடுத்து நாங்கள் வெற்றியை சுதந்திரிக்க போகிறோம். அன்பை அன்புள்ள எவனும் தேவனா பிறந்தக சொல்லியிருக்கிறேன். அன்பை வெளிப்படுத்த போகிறோம். இந்த சபைக்காக ஜெபிக்கிறேன். பிறக்கப்போற புதிய ஆண்டுக்காக ஜெபிக்கிறேன். 2024 ஆண்டு இங்க கிறிஸ்துமஸ் பண்டிகையில பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் நல்ல ஜீவன், சுகம், பலம், தீர்க்காயுசை கொடுத்து 2025 ஆண்டிலே இந்த சபையின் குடும்பத்தையும் சபையும் எல்லைகளை யாபேசுக்கு விரிவாக்கின போல இந்த எல்லைகளை விரிவாக்கி, எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர் எல்லையும் விரிவாக்கி, ஜெபத்தின் எல்லை விரிவாக்கி, வேத தியானத்தின் வல்லமை விரிவாக்கி, துதியின் வல்லமை விரிவாக்கி, ஆண்டவரே எங்க சந்ததியை விரிவாக்கி இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். 2025 ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே எல்லைகள் விரிவாக்கப்பட்டது என்று சொல்லி சாட்சியாய் வந்து சேர எங்களுக்கு கிருபை தாரும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise. Hallelujah. Praise. Hallelujah. ஸ்தோத்திரம். ஒரு கவியை பாடி ஜெபித்து முடிப்போம். அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார். இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார். இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உன் பாவ வாழ்க்கை மாற்றிட இயேசு பிறந்தாரே, உன் சாபம் யாவும் போக்கிட பாலகன் பிறந்தாரே. உன் பாவ வாழ்க்கை மாற்றிட இயேசு பிறந்தாரே, உன் சாபம் யாவும் போக்கிட பாலகன் பிறந்தாரே. தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார். இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார். இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு. மார்க்கம் மாற்றிட இயேசு பிறந்தாரே, மாறாத சந்தோஷம் தந்திட பாலகன் பிறந்தாரே. மாறாவின் கசப்பினை மாற்றிட இயேசு பிறந்தாரே, மாறாத சந்தோஷம் தந்திட பாலகன் பிறந்தாரே. தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார்.
இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார். இதுவே அன்பின் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ். அன்பு அன்பு அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு அன்பு அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அழகான ஆடை உணவுமே கிறிஸ்மஸ் ஆகாதே, உன்னை போல் பிறனையும் நேசித்தால் இதுவே உண்மை கிறிஸ்மஸ். அழகான ஆடை உணவுமே கிறிஸ்மஸ் ஆகாதே, உன்னை போல் பிறனையும் நேசித்தால் இதுவே உண்மை கிறிஸ்மஸ். தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார். இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார். இதுவே அன்பின் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ். அன்பு அன்பு அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு அன்பு அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் அன்பு, மனிதனிடத்தில் அன்பு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைய பேர் தேவனிடத்தில் அன்பாக இருப்போம், ஆனால் மனிதனிடத்தில் அன்பாக இருக்கிறதுக்கு தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னை போல் பிறனையும் நேசித்தால் இதுவே உண்மை கிறிஸ்மஸ். ஆனால் அவ்வளவு எளிதல்ல இது. தேவனிடத்தில் இதுக்கு தான் கிருபை பெறணும். ஆண்டவரே கிருபை தாரும், ஆண்டவரே எல்லாரையும் நேசிக்கக்கூடிய கிருபை தாரும். கசப்பு என் உள்ளத்தில் இருக்குது, காய்மகாரம் என்னுடைய உள்ளத்தில் இருக்குது. ஆண்டவரே சிலரை பார்க்கும்போதே எனக்கு ஒரு எரிச்சல் அப்படியே வருது, கோபம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குது. இதை இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீக்கினா இதுதான் உண்மை கிறிஸ்மஸ். இதுக்கு தான் உபவாசம் வேணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எதுக்கு உபவாசம்? என் புத்தி மாறுறதுக்கு தான் உபவாசம், என்னுடைய கெட்ட குணம் மாறுறதுக்கு தான் உபவாசம். அல்லேலூயா. தேவ சமுதிரம் முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடுவோம், அதுதான் கொண்டாட்டம். அல்லேலூயா. மற்றெல்லாம் சாதாரணம். ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவனுடைய தாசன் மூலமாக கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அனுபவத்தோடு ஆலோசனையாகவும் எச்சரிப்பின் சத்தமாகவும் ஆண்டவரே இந்த நாளிலே செய்தி வெளிவந்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்க, உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் அசட்டை பண்ணாமல் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாட கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இந்த வருஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை ஆண்டவர் மீதியான நாட்களிலும் இருந்து நாங்கள் புதிய வருடத்தை கண்டு கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்த தாசனுக்காக, அவருடைய துணைவியாருக்காக, கர்த்தர் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, அவருடைய சபைக்காக, ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா கனம் மகிமை துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அந்த கவியை பாடிட்டு பாட்டு பாடிட்டு அப்படியே போவோம். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் த லைட். எஃப் கொடு. ஜீசஸ் த லைட், ஜீசஸ் த லைட், Jesus the light of the world. Jesus the light, Jesus the light, Jesus the light of the world. Jesus the light, Jesus the light, Jesus the light of the world. Jesus the light, Jesus the light, Jesus the light of the world. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. We wish you happy Christmas. We wish you happy Christmas. பக்கத்துல இருங்க. We wish you happy Christmas and a happy new year. We wish you happy Christmas. We wish you happy Christmas.
We wish you happy Christmas and a happy New Year. Hallelujah.